Hi everyone. So in this video we are going to see the important thing. So that is how to score 550 out of 600 in class 12. So class 12 ஓட preparation start பண்ணிருப்பீங்க. Hope it's going fine. ஸோ இதெல்லாம் எப்போதுமே லாஸ்ட் டைம்ல தான் நம்ம லாஸ்ட் மினிட்ல எப்படி நம்ம ஸ்கோர் பண்றது அந்த மாதிரி தான் போடுவோம். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்டே உங்களுக்கு போடுறது காரணம் என்ன அப்படின்னா இப்போவே நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ ஐம் அப்லோடிங் திஸ் வீடியோ திஸ் டைம் வெரி குயிக்லி. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ரெடி. ஸோ வில் கண்டினியூ தட். ஸோ இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா in order to get 550 you should surely cross 90+ in all subject. நீங்கள் வந்து 550 எடுக்கணும் அப்படின்னா ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு 90+ எடுக்கணும். பிகாஸ் 6 subjects, ஸோ 6 9s are 54. ஸோ எல்லாத்துலேயுமே 90 எடுத்தீங்கன்னா 540 வரும். ஸோ ஒரு 91 92 அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் 550 உங்களால் எடுக்க முடியும். ஸோ யூ நீட் 90+ in all subject. That is very important. ஸோ அதுக்கு சம் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா பி ஸ்ட்ராங் வித் புக் பேக் அண்ட் பேசிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டினை வந்து கண்டிப்பாக படிச்சிடணும். அந்த லெசனில் ஒமிட் பண்ணவே கூடாது புக் பேக். ஓகேவா? ட்ரை டு ஸ்டடி புக் இன்சைட் கான்செப்சுவலி. நிறைய பேர் வந்து கொஸ்டினை தேடி படிப்போம், பட் நம்ம எய்ம் 90 மேலே 95 அந்த மாதிரின்னு சொல்லும்போது கான்செப்சுவலாக படிக்கணும். ஏன் அப்படின்னா கொஸ்டின் வந்து நீங்க படிச்ச புக் இன்சைட் கொஸ்டின் தான் இருக்க போகுது, பட் அது எப்படி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு விதம் இருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம படிச்ச கொஸ்டினை இன்டைரக்டா கேட்பாங்க. ஸோ தட் அதுக்கு நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா கான்செப்ட்ஸ்ல படிச்சீங்க அப்படின்னா ஸோ தட் யூ கேன் அட்டெண்ட் தட் கொஸ்டின். ஓகேவா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூலம்ஸ்ல நீங்க புக் இன்சைட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதை இன்டெரக்டா அதோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஏதோ ஒரு லைன் கொடுத்து இல்ல ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்து அதை ஜஸ்டிஃபை அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அப்போ அது உங்களுக்கு பார்த்தோன்னா அது கூலம்ஸ்ல அப்படின்னு தெரியணும். ஸோ கான்செப்ட்ஸ்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும் புக் இன்சைட் கொஸ்டினை. ட்ரை டு கோரிலேட் திங்ஸ். கோரிலேட் திங்ஸ்னானது ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி படிக்கணும். ஓகேவா? எல்லாத்தையுமே என்ன செய்யணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி படிக்கணும். கான்செப்ட் வச்சு ப்ராப்ளம் எப்படி போடுறது, எம்சிக்யூ எப்படி போடுறது, தியரியிலேருந்து ஃபார்முலா வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறது, ஸோ தியரியை வச்சு ஃபார்முலா ரிலேட் பண்ணி படிக்கிறது. ஸோ இது மாதிரி நம்ம கோரிலேட் பண்ணி படிக்கணும். ரெஃபர் அண்ட் ப்ராக்டிஸ் மோர் மோர் பிஒய்க்யூ. பிஒய்க்யூ இஸ் நத்திங் பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஹோப் யூ ஆல் நோ தட். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை போன வருஷம் பப்ளிக்கு, அதுக்கு முந்தின வருஷம் பப்ளிக்கு, குவார்டர்லி, ஆஃபலி, ஸோ அது மாதிரி கொஸ்டின்ஸை மேக்ஸிமம் ரொம்ப இம்பார்ட்டன் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஃபாலோ பண்ணணும். பயாலஜிக்கும் கூட அண்ட் ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ்க்கு நம்ம பிஒய்க்யூ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நீங்கள் சம்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி டெரிவேஷன்ஸ் ஆர் ஈக்குவேஷன்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ் டெரிவேஷனாக இருக்கணும், அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அங்கே வேலையே ஆகாது. ஸோ ரியாக்ஷன்ஸ், இப்போ கெமிஸ்ட்ரியில் ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் இருக்குது இல்லை இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்கணும், யூ ஹவ் டு ப்ராக்டிஸ் தட். அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். ஓகேவா? ஸ்டடி ஆன் டெய்லி பேசிஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட். ஆர்கானிக்லாம் கடைசி நேரத்தில் படிச்சிங்கன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே ஹவ் டு ஸ்டடி ஆன் டெய்லி பேசிஸ், தினமும் படிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரலான டிப்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன செய்யப்போம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழ். ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு புக் பேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் பேக்ல இருந்தால் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ புக் இன்சைட் கொஸ்டினுக்கு வந்து டான் கைட் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா அதுல இருந்து மேக்ஸிமம் அந்த 2 மார்க் குருவினா சிறுவினாலாம் சொல்கிறோமா 2 மார்க் 3 மார்க்லாம் உங்களுக்கு எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா டான் கைட்ல இருந்து மேக்ஸிமம் வந்துடும். அவங்க புக்ல இருந்து கேட்கலாம், பட் அந்த கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் டான் கைட்ல இருக்கும். ஸோ 1 வேர்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா புறவே வினாக்கள் ப்ளஸ் அந்த ஆத்தர் நேம். ஸோ ஆத்தர் நேம்னா ஒரு செய்யுளுக்கு யார் ஆத்தர், அதுக்கப்புறம் அதில் உள்ள ஆசிரியர் குறிப்பு பார்த்துக்கணும், அதில் உள்ள இலக்கண குறிப்புலாம் 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க. ஸோ இது மாதிரி தான் 1 வேர்ட்ஸ் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இந்த இலக்கணம் 7 2s are 14 மார்க்ஸ் இருக்கா, அதுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக புக் பேக்கை படித்தாலே போதும். அதுக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த புணர்ச்சி விதிகள், அதுக்கப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம், இதுல இருந்துலாம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அதோட ஐடியா தெரிஞ்சுக்கிட்டா போதும். வெரி இம்பார்ட்டன்ட். ஐடியா தெரிஞ்சுக்கிட்டா போதும், போட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 4s are 12 மார்க் இருக்கு. அது அணி கேட்பாங்க. அணி வந்து திருக்குறள்ல இருந்து தான் இருக்கும். ஸோ இஃப் அது வந்து ரெடியூஸ்ட் சிலபஸாக இருந்தாலும் கூட திருக்குறள்ல இருந்து வரக்கு தான் சான்சஸ் அதிகம். நயம் பாராட்டுதல்னா ஓனா நீங்க எழுதணும். ஓகேவா? அதுக்கு இப்போ மோனை எதுகைன்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ 4 மார்க்ல கேட்குறாங்கன்னா 4 நயம் எழுதுனா போதும். எதுகைக்கு 1 மார்க்கு, மோனைக்கு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் இஐ இப்போ உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து அதில் என்ன அணி வந்திருக்கு 4 எழுதுனீங்கன்னா 4 மார்க் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ இது மாதிரி என்ன ஸ்ட்ரக்சர்டு மேனர்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். பழமொழி எப்படி கேட்பாங்க, புக்ல இருக்கிறது மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குருவினா சிறுவினாக்கு படிப்போம். குருவினா சிறுவினாவை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு செயல் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாய்ஸ் எடுத்துக்கலாம். சிறுவினா நெடுவினாக்கு நீங்க ஒரு செயல் ஏதாவது ஒரு செயலோ இல்லாட்டி
ஒரு உரைநடையோ ஒரு இயல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாய்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சாய்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இருக்க போது. சம்டைம்ஸ் நீங்கள் 2 எடுத்துக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 எடுக்கும்போது 2 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கும் 2 தெரியாத இருக்கும். அந்த 2 தெரிஞ்சதில் ஒன்று புக் பேக் கொஸ்டின், புக் இன்சைட் கொஸ்டின் கேட்டோம்னா கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால நீங்கள் 2 சாய்ஸ் எடுக்கும்போது 2 இயல் ஒரு வேளை சாய்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் எப்படி படிக்கணும், மற்ற லெசனை கம்ப்ளீட்டாக படிச்சிடணும் ஒரு கொஸ்டின் விடாமல். அப்படின்னா நீங்கள் 2 இயல் என்ன செய்யலாம், சாய்ஸ் எடுக்கலாம். மனப்பாட பாட்டு எல்லாத்தையுமே படிக்கணும், கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மனப்பாட பாட்டில் மார்க்கு போயிடவே கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 20 மார்க்ஸ் ஒரு புக் பேக் கேட்குறாங்களா, அந்த ஒரு 1 வேர்ட்ஸ் கேட்குறாங்களா, அது எப்படி படிக்கணும், புக் பேக். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே புக் பேக் தான் ரொம்ப பேசிக். நெக்ஸ்ட் அந்த புக் பேக்குமே நீங்கள் எதில் பார்க்கணும், 11th புக்லையும் பார்க்கணும், 12th புக்லையும் பார்க்கணும். ஏன்னா 11th எம்சிக்யூஸ் இருக்குது, 12th அந்த எம்சிக்யூஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உங்கள் ஸ்கூலில் சும்மா ஒரு யூனிட் டெஸ்ட் வைப்பாங்க, சும்மா ஒரு கொஸ்டினை கொடுப்பாங்க, 2 பிரதர்ஸ் இந்தியன் கொஸ்டின், டான் கொஸ்டின். எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் அதில் இருக்க 1 வேர்ட்ஸ் மட்டும் ஒமிட் பண்ணிடாதீங்க இங்கிலீஷ்க்கு. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் நம்மளுக்கு கடைசி நேரத்தில் கை கொடுக்கும். ஸோ எல்லா கொஸ்டினையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபைலில் வச்சுக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு கடைசி நேரத்தில். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 1 வேர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் அந்த கொஸ்டின்ஸை என்ன செஞ்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. ப்ளஸ் சம் கைட்ஸ் ஆர் ஒர்க் புக்ஸ், ஏதாவது ஒரு கைடு, வே டு சக்ஸஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால், இல்லை வேறு கைட்ஸ்னாலும் உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு ஒரு ஒர்க் புக், அது கொஷின்ஸாக இருக்கும், நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த 1 வேர்ட்ஸில் 20 out of 20 பாசிபிள். நெக்ஸ்ட் அப்ரிசியேஷன் கொஸ்டின் பார்க்குற அளவுக்கு புக் பேக் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க, 6 கேட்குறாங்க. ஸோ ஒரு யூனிட் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சாய்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ் போக கம்மியாக தான் இருக்கும், 3 போயம், 3 ப்ரோஸ், 3 சப்ளிமெண்ட்ரி தான் இருக்க போகுது. ஸோ அதில் சாய்ஸ் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஓகேவா, பேராகிராஃப்க்கு நம்ம சாய்ஸ் எடுத்துக்கலாம், எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். பட் இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின் ப்ரோஸ்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் அப்படியே படிச்சிருங்க. அதில் முக்கியமாக ஒரு கொஸ்டின் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்பாங்க. ஸோ புக்கில் இருக்க உங்கள் வே டு சக்ஸஸ், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்கள் புக்கில் என்ன இருக்குது ஃபுல்லாக நான் ஒரு பிடிஎஃப் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதுலேருந்து கண்டிப்பாக 2 மார்க் வரும். ப்ளஸ் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் வந்து நீங்கள் ஒரு யூனிட் சாய்ஸ் எடுக்கலாம். மற்ற யூனிட் எல்லாமே நான் புக்கின் சைட்லேருந்து கேட்டால் எழுதிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு யூனிட் சாய்ஸ் எடுக்கலாம். இல்லாட்டி 3 யூனிட் தானே இருக்கும், 3யும் படிச்சிருங்க. கிராமர் வந்து இந்த 3 2s are 6 மார்க் ஒரு கிராமர் கேட்பாங்க, கரெக்டாக. ஸோ அந்த கிராமர் பொறுத்தளவுக்கு ஒன்லி ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் எதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், கைட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட், இன்டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இஃப் கிளாஸ் கேட்பாங்க, பிகின் வித் ஆட் ஆர் ஷேல் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம அதில் ஒன்று தப்புனாலும் தப்பாயிரும். மற்றபடி இந்த டேரக்ட், இன்டைரக்ட் ஈஸியாக இருக்கும், வாய்ஸ் ஈஸியாக இருக்கும். இஃப் கிளாஸ், ஆடெல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி, ஆடை முன்னாடி போட்டு அப்படியே எழுதிடும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணணும். கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் 3 3s are 9 மார்க்ஸ். அந்த டிஸ்கிரைப் த ப்ராசஸ், எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைன்ஸ், அதுக்கெலாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரீட் பண்ணணும். ஒரு மாடல் 2-3 மாடலை ரீட் பண்ணி நீங்கள் தான் எழுதணும். ஓகேவா, அதெல்லாமே நம்ம படிக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு பேராகிராஃப், ஹேவ் 1 யூனிட் சாய்ஸ். நீங்கள் ஒரு யூனிட்டை சாய்ஸ் வச்சுக்கலாம். 3 யூனிட், இப்போ 4 இருக்குன்னா அதில் 3 படிச்சுக்கோங்க. அதில் எப்படி படிக்கணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட்டில் 3 பேராகிராஃப் இருக்குன்னா 3 பேராகிராஃப் நீங்கள் படிக்க வேண்டாம். அந்த ஹோல் லெசனோட சம்மரியை ஒரே பேராகிராஃபாக படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா இருக்குது அப்படின்னா அந்த லெசனில் 3 பேராகிராஃப் இருக்குன்னா 3 நீங்கள் படிக்க வேண்டாம். அந்த ஹோல் லெசனோட சம்மரியை ஒரே பேராகிராஃபாக படிச்சுக்கோங்க. எந்த பேராகிராஃப் அந்த லெசன்லேருந்து கேட்டாலும் நீங்கள் அதை அப்படியே எழுதி வச்சா போதும், யூ வில் பி அவார்டட் மார்க்ஸ். ஓகேவா, ஸோ இதான் பேராகிராஃபை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ஈஸியாக படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு மேக்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு 1 வேர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சொல்கிற மாதிரி ஒரு 14 1 வேர்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு புக் பேக் வரும். மீதி எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலாஸ் இருக்கலாம், தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், டைரக்ட் எக்ஸாம்பிள் ஆர் எக்ஸைஸ் சம்ம சம்டைம்ஸ் 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எழுதுகிற மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ்க்கு நான் சாப்டர் சொல்கிறேன். சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 8, சாப்டர் 11, சாப்டர் 12, இதுக்கெல்லாம் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாரு. 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு என்னென்ன சாப்டர், சாப்டர் 1, 2, 3, 4, 8, 11, 12, இந்த 7 சாப்டர் நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்க. இதுல இருந்து 2 மார்க்ஸ் வந்துடும் உங்களுக்கு மேக்ஸிமம். இந்த கம்பல்சரி தான் நம்ம சொல்ல முடியாது மேக்ஸில் இந்த சாப்டர்லேருந்து கேட்குறாங்கன்ட்டு. ஸோ 5, 6, 9, 10 ரிமைனிங் சாப்டர்ஸில் இந்த 5, 6, 7 வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கேல்குலஸில் இருந்து சம்டைம்ஸ் தான் 2 மார்க் கேட்பாங்க, நிறைய டைம் 2 மார்க்ஸ் அதில் கேட்க மாட்டாங்க. 3 மார்க்ஸ் இம்பார்ட்டண்டான சாப்டர் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 11, 5, 6 இந்த சாப்டர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு 5, 6, 7, 9, 10 இதுலேருந்து ரொம்ப 5 மார்க் கேட்பாங்க. இதை மட்டும் படிக்க சொல்லலை, இதெல்லாம் அதிகமாக கேட்பாங்க. நான் ஓவராலாக என்ன சொல்கிறேன் உங்கள்கிட்ட அப்படின்னா, சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 8, சாப்டர் 11, சாப்டர் 12 இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக படிச்சிருங்க. இது எல்லாமே ஈஸியான சாப்டர். ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர், செகண்ட் வால்யூமில் 8, 11, 12 இது எல்லாமே ரொம்ப ஈஸியான சாப்டர். இதை ஃபுல்லாக படிச்சுட்டு
மீதி இருக்க 5 சாப்டரில் ஏதாவது 3 சாப்டர் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகேவா? மற்ற 2ல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5, 6, 7 ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்படின்னா 9, 10ல் இருக்க இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் 9th சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸ், 10th சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸ், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அது மாதிரி நீங்கள் படிங்க. இது நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அதெல்லாம் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஓகேவா? இது மேக்ஸை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் கமிங் டு கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி அதே மாதிரி நேற்று நான் சொன்னேன் புக் பேக் எவ்வளோ கேட்பாங்க, எம்சிக்யூ அதெல்லாம். இப்போ நான் என்னென்ன சாப்டர்ஸ் அதை தான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ண போகிறேன். இன்ஆர்கானிக்கில் 5 சாப்டர் இருக்குது. சாப்டர் 1லேருந்து சாப்டர் 5 வரைக்கும் இன்ஆர்கானிக் சாப்டர். ஆர்கானிக்கில் சாப்டர் 11லேருந்து சாப்டர் 14 வரைக்கும் 4 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபிசிக்கலில் சாப்டர் 6லேருந்து சாப்டர் 10 வரைக்கும் உங்களுக்கு 5 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கலை வந்து ஃபுல் ப்ளஸ் இன்ஆர்கானிக்னா ஃபஸ்ட்டு 5 லெசன், ஃபிசிக்கல்னா 6லேருந்து 10 லெசன் ப்ளஸ் 14th லெசன். இந்த 11 லெசனை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 80 மார்க் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். ப்ளஸ் 1 வேர்ட்ஸ் 80 மார்க் வரைக்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு 95 ப்ளஸ் நான் எடுத்து ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்கானிக்கில் இருக்க நேமிங் ரியாக்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இருக்கா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போது மீதி அந்த 15 மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ், நெக்ஸ்ட் 6 to 10 ப்ளஸ் 14th சாப்டர். இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ஆர்கானிக் நீங்கள் வரலாம். எப்போ மார்க் வந்து உங்களுக்கு எய்மாக இருந்துச்சுன்னா. இல்லைனா என்னால் ஆர்கானிக் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூ ஆர் மோஸ்ட்லி வெல்கம் டு ஸ்டடி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி நான் எம்சிக்யூ நான் நேற்றே சொன்னேன் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் 8 சாப்டர் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஃபிசிக்ஸ்க்கு மொத்தம் 11 சாப்டர், அதில் 11ஆவது சாப்டர்லேருந்து கொஸ்டினே வராது. ஸோ 10 சாப்டர் எடுத்துக்கலாம். இந்த 10ல் 8 சாப்டர் கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. அதை 2ல் வந்து உங்களால் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் படிக்க முடிஞ்சால் படிச்சிருங்க. மெயினாக புக் பேக் மட்டும் நீங்கள் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துக்கலாம். ப்ராப்ளம்ஸ் 2 மார்க் ப்ராப்ளம்ஸ்க்கு நான் இங்கே சாப்டர்ஸ் கொடுத்துருக்கேன். சாப்டர் 2, சாப்டர் 5, சாப்டர் 8, சாப்டர் 9, 6லேருந்து எப்போயாவது கேட்பாங்க. 3 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 7 கம்பல்சரி. இதெல்லாம் நான் சொல்கிறது கம்பல்சரிக்கு கேட்குற சாப்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் ப்ராப்ளத்தையும் கேட்பாங்க, 3 மார்க் ப்ராப்ளத்தையும் கேட்பாங்க. அதனால் அந்த லெசனை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராப்ளம்க்கு படிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு பயாலஜி. ஸோ பயாலஜியை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 5. அதுக்கப்புறம் 6லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு சாப்டர் நீங்கள் விட்டுக்கலாம். ஆனால் இந்த 6லேருந்து 10 வரைக்கும் எல்லாமே ஈஸி. பாட்னியை பொறுத்தளவுக்கு ஐ திங்க் வெரி ஈஸி. ஃபஸ்ட்டு 5 சாப்டர்லேருந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு 3லேருந்து 4 சாப்டர்ஸ் வரைக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ப்ளஸ் இந்த பயாலஜியை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா புக் பேக்கோட புக் இன்சைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் பேக்கை ஜஸ்ட் பார்த்துட்டு புக் இன்சைடில் உள்ள வரிசையாக பேஜ் பை பேஜாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதை தான் நீங்கள் மெயினாக படிக்கணும். பயாலஜியை பொறுத்தளவுக்கு புக் பேக்கோட புக் இன்சைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் புக் பேக் நம்ம படிச்சாகணும். புக் பேக் படிச்சிங்கனாலே புக் இன்சைடில் இருக்க கொஞ்சம் கவர் ஆயிரும். அது போக மீதி இருக்க வாஸ்ட் ஏரியாவை நம்ம என்ன செய்யணும், பயாலஜி படிச்சு தான் ஆகணும். என்ன மாதிரி கேட்பாங்க, டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரீசன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு போடுறேன். எம்சிக்யூக்கு வந்து புக் பேக் வந்து கண்டிப்பாக படிக்கணும். புக் இன்சைட்லேருந்து எம்சிக்யூ எப்படி கேட்பாங்கன்னா நீங்கள் படிக்கிற கொஸ்டின் படிக்கிறீங்களா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அதுலேருந்து ஒரு பாயிண்ட் வந்து எம்சிக்யூவாக கேட்பாங்க, ஒரு டயக்ராம் இருக்கிறத எம்சிக்யூவாக கேட்பாங்க. ஸோ அதனால் புக் இன்சைடை தரவாக படிச்சிருங்க. ஓகேவா? ஃபார் பயாலஜி. நெக்ஸ்ட் பயோசுவாலஜி சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 6, 7, 8, சாப்டர் 10, 11, 12. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது 550+ தாராளமாக உங்களால் எடுக்க முடியும். இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.